நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பருமாகிய அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவரின் இருதயத்தின் நினைவுகளும் உம்முடைய தெய்வீக பிரசன்ன வீற்றிருக்கும் இந்த உமது ஆலயத்தில் நமக்கு பிரியமாக இருப்பதாக சுவாமி. ஆமென். எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் எல்லாருக்கும் வாழ்த்துக்களை ஸ்தோத்திரங்களை உரித்தாக்குகிறேன். இந்த நாளின் அருளுரை பகுதி, அது நாம் ஏற்கனவே வாசி கேட்ட பழைய ஏற்பாட்டு பகுதி 1 நாளாகமும் 29ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. 1 நாளாகமும் அதிகாரம் 29 வசனங்கள் 10 முதல் 13 வரை. எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தாவீது அரசர் கர்த்தரை வாழ்த்தி ஏறெடுத்த ஒரு மன்றாட்டை இந்த பகுதியை நாம் பார்க்கலாம். பொதுவாக இந்த காலத்தில் ஒரு மிகப்பெரிய பேரரசனை சிற்றரசர்களும் குடிமக்களும் நீர் வாழ்க என்று வாழ்த்துவது மரபு. இங்கே இஸ்ரவேல் என்னும் மிகப்பெரிய பேரரசனாக இருக்கும் தாவீது அகில உலகத்தையும் படைத்து ஆண்டு கொண்டிருக்கும் நிலையான நித்தியமான பேரரசர்களுக்கெல்லாம் பேரரசராகிய தேவனாகிய கர்த்தரை வாழ்த்தி ஜெபிக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த மன்றாட்டை அவர் மிக நல்ல ஒரு நோக்கத்தோடு ஏறெடுக்கின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். எருசலேம் மாநகரை கைப்பற்றி அங்கே ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு அவர் முயற்சித்து அதற்காக காணிக்கைகளை வாங்கி அதற்காக ஈரெடுக்கும் ஒரு மன்றாட்டு தான் இந்த மன்றாட்டு. எருசலேம் நகரை நாம் தியானிப்போம். எருசலேம் நகரானது கிறிஸ்துவுக்கு முன் 1000வது ஆண்டிலே இஸ்ரவேலின் தலைநகராக தாவீது அதை நிர்மாணித்து அங்கே ஒரு கர்த்தருக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று அவர் வாஞ்சித்தார். இந்த ஆண்டோடு எருசலேம் நகரின் வரலாறு ஏறக்குறைய 3000 ஆண்டுகள் ஆகும். இப்படி உலகில் 3020 ஆண்டுகள் வரலாற்றை கொண்ட ஒரு நகரத்தை நாம் பார்ப்பது அரிது. இன்னொன்றும் எருசலேம் வித்தியாசப்படுகிறது. அது என்னவென்றால், உலகிருக்கின்ற எல்லா நகரங்களும் ஆற்றங்கரையில் அமைந்திருக்கும். ஆனால் எருசலேம் நகர் மட்டும் சியோன் என்னும் மலை குன்றின் மீது அது அமைக்கப்பட்டது, நிர்மாணிக்கப்பட்டது. அந்த நகருக்கு நீர் வசதி அது எசேக்கியா அரசன் மூலமாக கொண்டு வரப்பட்டது. கியோன் என்னும் ஆற்றின் நீரை எசேக்கியா அரசன் எருசலேமாக நோக்கி திருப்பி அங்கே ஒரு குளத்தையும் கட்டி நீர் வசதி ஏற்படுத்துகின்றார். அந்த குளம்தான் சீலோவாம் குளம். ஆகவேதான் ஆண்டவருடைய காலம் வரைக்கும் அந்த சீலோவாம் குளத்திலே தண்ணீர் இருந்தது என பார்க்க முடியும். இதை குறித்து 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலும் 2 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலும் நாம் பார்க்க முடியும். இரண்டு சகோதர சகோதரிகளே, இந்த ஆலயத்தை கட்டும் முயற்சியில் தாவீது மிக சிறப்பான ஒரு நடைமுறையை கையாளுகின்றார். அது என்னவென்றால், எருசலேம் மாநகரத்திலே கர்த்தர் தேவதூதன் மூலமாக சொன்ன விதமாக ஒர்னான் என்பவருடைய அந்த கோதுமை போரடிக்கும் ஒரு சமதளமான ஒரு களத்தை 600 சேக்கல் பொன்னிற்கு விலை கிரயமாக அதன் உரிமையாளர் ஒர்னான் என்பவரிடமிருந்து அதை வாங்கி அதை தேச ஒற்றுமைக்காகவும் தேச வருமானப்பாட்டிற்காகவும் கர்த்தருக்கு பலி செலுத்தி ஆராதிப்பதற்காகவும் அந்த இடத்தை ஆலயம் கட்ட வாங்கி அதை கர்த்தருக்கு அர்ப்பணித்தார். He planned to build temple for whole nations, integrity and harmony. இதை நாம் 1 நாளாகமும் 21ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்கள் பார்க்க முடியும். அந்த இடத்திலே ஆலயத்தை கட்ட அவர் தீர்மானிப்பதாக 1 நாளாகமும் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, அப்பொழுது தாவீது தேவனாகிய கர்த்தருடைய ஆலயம் இருக்கும் ஸ்தலம் இதுவே, இஸ்ரவேல் பலியிடும் சர்வாங்க தகன பலிபிடம் இருக்கும் ஸ்தலம் இதுவே என்பதை நாம் காண முடியும். ஆலயம் கட்ட அவர் விளைந்த பொழுது அவர் தம் அரண்மனை முக்கியஸ்தரிடமும் மக்களிடமும் காணிக்கையை கேட்கின்றார். ஒரு ஆலயம் வேண்டும் என்று பல ஆண்டுகள் வாஞ்சித்த அந்த இஸ்ரவேல் மக்களும் அரண்மனை முக்கியஸ்தர்களும் கணக்கில் அடங்காத எண்ணிலா அடங்காத பொன்னையும் வெள்ளியையும் வெண்கலத்தையும்
இரும்பையும் தாவீதும் அவர் குடும்பமும் அரண்மனை முக்கியஸ்தர்களும் இஸ்ரவேல் மக்களும் திரளாக கொடுப்பதை நான் பார்க்க முடியும். 1 நாளாகமும் 29ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே இப்படி மனப்பூர்வமாக கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். உத்தம இருதயத்தோடு உற்சாகமாக கர்த்தர் கொடுத்தார்கள். தாவீது ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டார் என்று பார்க்கிறோம். இந்த காணிக்கைக்காக நன்றி செலுத்தி அதை கொடுக்க மக்கள் உள்ளங்களை ஏவியதற்காகவும் தன்னையும் கொடுக்கும் நிலைக்கு உயர்த்தியதற்காகவும் தேவனாகி கர்த்தரை வாழ்த்தி ஏறெடுத்த மன்றாட்டை தான் இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கின்றோம். இந்த அருளுரை பகுதி ஒரு துதி மன்றாட்டு. This is the praising prayer of King David என்று சொல்லலாம். எங்கள் தகப்பனாகி இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தாவே, சதா காலங்களும் தேவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று இந்த மன்றாட்டை அவர் ஆரம்பிக்கிறார். இதில் அவர் பயன்படுத்தும் ஒரு முக்கிய வாக்கியம், அது 1 நாளாகமும் 29ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். For all things come from you and of your own we have given you என்று சொல்கின்றார். ஆக ஒரு உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு நாம உருவாக்கி கொடுக்க முடியாது. அவரிடமிருந்து வாங்கி பிறகு அவருக்கே கொடுக்கின்றோம். கர்த்தருக்கு கொடுக்கும் எதுவும் நாம உருவாக்கி கொடுப்பதில்லை. மாறாக அவர் கரத்திலிருந்து வாங்கி அவருக்கே மீண்டும் கொடுக்கின்றோம். அவர் ஆல் ஆஃபரிங் ஆர் நாட் பேமெண்ட் டு காட், இட்ஸ் ஒன்லி ரீபேமெண்ட் டு காட். அடுத்து நாம் கொடுத்து கர்த்தரை ஐஸ்வரனாக்க முடியாது. ஏனென்றால் பூமியும் அது நிறைவும் எல்லாம் அவருடையது. ஐஸ்வர்யத்தின் தகப்பனவர். இந்த உண்மையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த அருளுரை பகுதியை 4 தலைப்புகளின் கீழாக நாம் தியானிப்போம். 4P. இந்த துதி மன்றாட்டில் 4 காரியங்களை தாவீது கர்த்தருக்கு அர்ப்பணிக்கின்றார். டேவிட் surrender 4 things in this prayer. முதல் தலைப்பு ஆற்றல், பவர். ஆற்றல், பவர். ஒரு ஆற்றடையாக இருந்த தாவீது பிற்காலத்தில் இஸ்ரவேல் என்னும் 12 கோத்திரங்கள் அடங்கிய மிகப்பெரிய தேசத்திற்கு பேரரசனாக உயர்வு பெற தனக்கு இருந்த ஆற்றலை, வலிமையை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கின்றார். 1 நாளாகமும் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே வல்லமை உம்முடையது, வல்லமை உம்முடையது, வலிமை உம்முடையது. எனக்கு அன்பார்ந்தவர்களே, ஆற்றல் மூலமாக தனக்கு கிடைக்கப்பெற்ற மாட்சி, மகிமை, ஜெயம், மகத்துவம் எல்லாம் உம்முடையது. அது தனக்குரியது என்று கூறாமல் அனைத்தையும் கர்த்தருக்கே அர்ப்பணிக்கின்ற ஒரு தாவீதை நாம் பார்க்கிறோம். அவர் அடிக்கடி தன்னுடைய பாடல்களில் கர்த்தர் என் பலன் என்று சொல்வதை நாம் பார்க்க முடியும். சங்கீதம் 27:8, கர்த்தர் என் பலனும் என் கேடகமாய் இருக்கிறார். 118ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம், கர்த்தர் என் பலன், என் ரட்சிப்பு, is my strength and is my salvation. என்ன அழகாக சொல்லுகின்றார் பாருங்கள். ஆக தாவீது தனக்கு இருக்கின்ற எல்லா ஆற்றலையும் எல்லா வலிமையையும் கர்த்தருடையது என்று கர்த்தருக்கு அர்ப்பணிக்கின்ற ஒரு காட்சியை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஒன்றை நாம் மறந்துவிடக் கூடாது. நம் பலன் நம் தேவன் அல்ல, தேவனே நம் பலன். Our strength is not our God, but our God is our strength. இந்த உண்மையை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. ஆக அந்த ஆற்றலை ஆண்டவர் தனக்கு கொடுத்த அனைத்து விதமான ஆற்றலை, அதன் மூலமா கிடைத்தவைகளை தாவீது கர்த்தருக்கே அர்ப்பணிக்கின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கின்றோம். இரண்டாவது ஒரு தலைப்பு ஆட்சி. ஆட்சி ஆங்கிலத்திலே பொலைட்சி என்று சொல்வார். பாலிட்டி, ஆங்கிலத்திலே பாலிட்டி. இட் மீன்ஸ் ஆட்சி, பாலிட்டி. தான் அரசாலும் ஆட்சியை கர்த்தருக்கே அர்ப்பணிக்கின்றார். ஏனென்றால் அதை தாவீதுக்கு கொடுத்தவர் கர்த்தர். எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, 11ஆம் வசனத்திலே கர்த்தாவே ராஜ்யம் உம்முடையது, தேவரீர் எல்லாருக்கும் தலைவராக உயர்ந்திருக்கிறேன்.
எல்லாருக்கும் தலைவராக உயர்ந்திருக்கிறீர். என் ஆட்சி உம்முடையது. My polity, my rule, my regime belongs to you. அதை கர்த்தருக்கே அர்ப்பணிக்கின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். Yours is the kingdom, O Lord, and you are exalted as head of all. என்ன அருமையான ஒரு அர்ப்பணிப்பின் மன்றாட்டை இங்கு தாவீது ஏறெடுக்கின்றார் பாருங்கள். ஏனென்றால் இஸ்ரவேல் நாட்டை பொறுத்த வகையில் பழைய ஏற்பாட்டிலே பார்த்தால் அந்த நாட்டிற்கு யார் அரசனாக வந்தாலும் அவர் கர்த்தரின் பிரதிநிதியாக தான் அவர் அரசாள முடியுமே ஒழிய அவர் அந்த நாட்டின் அதிபதியாக முடியாது. ஏனென்றால் தேசம் கர்த்தருடையது. Every king is the representative of the Lord Almighty. ஆகவே தாவீது தன்னுடைய ஆட்சி எப்படி எடுத்துக்கொள்கிறார் என்றால், கர்த்தருடைய பிரதிநிதியாக இருந்து நான் அரசாளுகிறேன் ஒழிய இந்த ஆட்சி என்னுடையதல்ல, இது உம்முடையது என்று அர்ப்பணிக்கின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, யாத்திராகமம் 9:29 பூமி கர்த்தருடையது. யாத்திராகமம் 28, 22, 28 ராஜ்யம் கர்த்தருடையது. 1 கொரிந்தியர் 10:26 பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. ஆக உலகில் இருக்கின்ற எல்லா அரசுகளும் எல்லா அரசாட்சிகளும் கர்த்தருடையது. ஆளுகின்ற மனிதர்கள் கர்த்தருடைய பிரதிநிதிகளாகும். இது இஸ்ரவேல் தேசத்திற்கு மட்டுமல்ல, உலக அனைத்திற்கும் இதுதான். ஆகவேதான் கர்த்தருடைய ஜெபத்தில் கூட ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்தார். மத்தேயு 6:13 ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. All kingdoms, all authorities belongs to God Almighty only. இந்த உண்மையை உணர்ந்தவராக தன்னுடைய ஆட்சியை கர்த்தருடைய கரத்திலே அவர் அர்ப்பணிப்பதை நான் பார்க்க முடியும். இந்த அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய அதிகாரங்கள், நம்முடைய ஆளுமைகள், உலக அதிகாரங்கள், உலக ஆட்சிகள் அனைத்தும் கர்த்தருக்கு சொந்தமானது. தான் ஆளும் அரசாட்சியை கர்த்தருக்கே அர்ப்பணித்த தாவீதை நாம் இங்கு பார்க்க முடியும். 3வது தலைப்பு ஆஸ்தி. ஆங்கிலத்திலே ப்ராஸ்பரிட்டி. ஆஸ்தியை அர்ப்பணிக்கின்றார். 1 நாளாகமம் 29:12 ஐஸ்வர்யமும் கணமும் உம்மாலே வருகிறது, எல்லாம் உம்முடையது. 1 நாளாகமம் 29:16 இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு நாங்கள் சேர்த்து வைத்துள்ள இந்த பொருட்கள் எல்லாம் உமது கரத்திலிருந்து வந்தது, எல்லாம் உம்முடையது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சாலமோனை கர்த்தர் தரிசனத்தில் தொடர்பு கொண்டு உனக்கு வேண்டியது என்னவென்று கேட்ட பொழுது தாவீது ஞானத்தை கேட்கின்றார், அரசாலும் ஞானத்தை கேட்கின்றார். 3 வாய்ப்புகளை கொடுக்கும் பொழுது அவர் தெரிந்து கொண்டது ஞானத்தை கேட்கின்றார். அப்பொழுது கர்த்தர் பதிலுரையாக 2 நாளாகமம் 1:11 நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் கணத்தையும் நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னார். ஆக ஒவ்வொரு மனிதனும் பெற்றிருக்கின்ற ஐஸ்வர்யம், சம்பத்து, கணம் எல்லாம் கர்த்தருடையது. தன்னுடைய ஆஸ்தியை, தன்னுடைய ஐஸ்வர்யத்தை, அதன் மூலமாக கிடைத்த கணத்தை, சம்பத்தை தாவீது கர்த்தருக்கே அர்ப்பணித்த ஒரு காட்சியை நான் பார்க்க முடியும். பிஷப் ஞானப்பிரகாசம் ஐயா என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என்ற பாடலிலே அழகான ஒரு கவி எழுதினார். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கணமுமே உம்மாலே தான் வருகிறதே, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கணமுமே உம்மாலே தான் வருகிறதே, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. அழகாக பாடினார். ஐஸ்வர்யம், கணம், சம்பத்து எல்லாம் கர்த்தரிடமிருந்து வருகிறது. Both riches and honor come from you, Lord.
அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆகவே கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை கர்த்தருக்கு கொடுக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். தாவீதை போல புனித இக்னேசியஸ் அழகாக சொன்னார், கொடுப்பதற்கு கற்றுத்தாரும், ஆனால் எவ்வளவு கொடுக்கிறோம் என்று என்னை விடாமல் கொடுப்பதற்கு கற்றுத்தாரும். கொடுப்பதற்கு கற்றுத்தாரும், ஆனால் எவ்வளவு கொடுக்கிறோம் என்று என்னை விடாமல் கொடுப்பதற்கு கற்றுத்தாரும். தன்னுடைய ஆஸ்தியை, கர்த்தர் கொடுத்த ஐஸ்வர்யத்தை, கனத்தை, சம்பத்தை தாவீது அவருக்கே கொடுக்கிறார். நம்முடைய ஆஸ்திகள் அனைத்தும் கர்த்தருக்கு சொந்தமானது. What we have in our life, everything belongs to our Lord Almighty. நிறைவாக 4வது தலைப்பு, அனைத்தையும். ஆங்கிலத்திலே plenary. அனைத்தையும் என்றால், plenary என்றால் without any limit or complete, முழுவதுமாக அனைத்தையும் ஆண்டவருக்கு இந்த மன்னாட்டிலே தாவீது அர்ப்பணிக்கின்றார். அவர் பயன்படுத்துகின்ற வார்த்தைகள் உம்முடையவைகள், உம்முடையது, உம்மாலே, உமக்கு, அனைத்தும் உம்முடையவைகள், யூ அட் யுவர், யூ அட் யுவர், இந்த வார்த்தைகளை தொடர்ந்து பயன்படுத்துகின்றார். ஆகவே அனைத்தையுமே, அனைத்தும் உம்முடையது, உம்முடைய கரத்திலே வாங்கி உமக்கே கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கின்றார் இங்கே தாவீது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அவர் காணிக்கைகளை மாத்திரம் அர்ப்பணிக்கவில்லை, காணிக்கைகளை மாத்திரம் கொடுத்ததை அர்ப்பணிக்கவில்லை, மாறாக தாவீது தன் எதிர்காலத்தை அர்ப்பணிக்கின்றார், தன் குடும்பத்தின் எதிர்காலத்தை அர்ப்பணிக்கின்றார், தன் அரண்மனை முக்கியஸ்தருடைய எதிர்காலத்தை அர்ப்பணிக்கின்றார், தன் மக்களின் எதிர்காலத்தை அர்ப்பணிக்கின்றார். இந்த ஆலயத்தை எதிர்காலத்தில் கட்டப்போகின்ற சாலமோனுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கின்றார். ஆலய கட்டுமான பணிகளையும் கர்த்தருக்கு அர்ப்பணிக்கின்றார். இந்த 14ஆம் வசனம் முதல் தொடர்ந்து படித்தால் அவர் அனைத்தையும் அர்ப்பணிக்கின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். ஆக நாம் கர்த்தருக்கு காணிக்கைகளை மட்டும் கொடுக்க அர்ப்பணிக்க அழைக்கப்படவில்லை. தாவீதை போல எல்லாவற்றையும், நம் எதிர்காலத்தை, நம் குடும்பத்தை, நம்முடைய பணிகளை, நம்முடைய பொறுப்புகளை அனைத்தையுமே அவர் கருத்தில் அர்ப்பணிக்க அழைக்கப்படுகின்றோம். JS அற்புதராஜ் மர்காசிஸ் என்ற ஒரு பக்தர் அழகான ஒரு பாடலை எழுதினார். அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய், அற்புத நாதாவும் கரத்தில், அனைத்தும் உமக்கே சொந்தம் என்று அர்ப்பணித்தேன். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்தன் அனைத்தும் அர்ப்பணமே, அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்தன் அனைத்தும் அர்ப்பணமே. என்ன அழகான ஒரு பாடல். எல்லாவற்றையும் அர்ப்பணிக்க நம்மை ஊக்குவிக்கின்ற ஒரு அருமையான பாடல். ஆக எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தாவீது எல்லாவற்றையும் அர்ப்பணித்ததினாலே அவர் எதையும் இழந்து போய்விடவில்லை. தாவீது எல்லாவற்றையும் கொடுத்ததினாலே அவர் எதையும் இழந்து போய்விடவில்லை. தன்னுடைய ஆற்றலை, தன்னுடைய அரசாட்சியை, தன்னுடைய ஆஸ்தியை, தனக்கு உண்டான அனைத்தையும் கர்த்தருக்கு கொடுத்தார். ஆனால் கர்த்தர் அதனால் தாவீதுக்கு எந்த குறையும் வைக்கவில்லை. பெரிய ஆசீர்வாதத்தை தாவீதுக்கு கர்த்தர் கொடுக்கின்றார். அந்த ஆசீர்வாதத்தை தாவீது பெற்றுக்கொண்டார். பாத்தீங்கன்னா இந்த பகுதியில தாவீது தன் அரசாட்சியை கர்த்தரின் அரசாட்சி என்று ஒப்படைக்கின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை முன்னறிவித்த காபிரியேல் தூதன் மரியாளிடம் சொல்லும் பொழுது சொல்லுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். தாவீது வம்சத்தில் அவர் பெயர் சொல்லும் குமாரனாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்த தாவீதின் குமார் என்று அழைக்கப்படுகின்றார். தாவீது தன் அரசாட்சியை கர்த்தருடைய அரசாட்சி என்று கூற, ஆண்டவரின் ஆட்சியை தேவனாகிய கர்த்தர் தாவீதின் ஆட்சி என்று சாட்சி பகர்கின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே,
நாம் கர்த்தருக்கு அர்ப்பணிப்பதினாலே, கொடுப்பதினாலே எதையும் இழந்து போக மாட்டோம். மாறாக நாம் எதையெல்லாம் கொடுக்கின்றோமோ அதை ஆண்டவர் ஆசீர்வதித்து மீண்டும் நமக்கே கொடுக்கின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கின்றோம். ஆகவே கொடுத்தலை குறித்து, அர்ப்பணித்தலை குறித்து நாம் எந்த சந்தேகமோ தயக்கமோ பட வேண்டிய அவசியம் இல்லை. தன் அரசாட்சியை கர்த்தரின் அரசாட்சி என்று கர்த்தருக்கு அர்ப்பணிக்கின்ற தாவீது, அவர் வம்சத்தில் பிறக்கப் போகின்ற ஆண்டவரை குறித்து கர்த்தர் சொன்ன ஒரு சாட்சி, தாவீதின் குமாரனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஆட்சி, அது தாவீதின் ஆட்சி என்று கர்த்தர் சாட்சி பகருகின்றார். கொடுத்ததினாலே, அர்ப்பணித்தது தாவீது எதையும் இழந்து போகவில்லை. பல மடங்கு நிலையான ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக் கொண்டார். ரிக் வாரன் என்பவர் அழகாக சொன்னார், அர்ப்பணித்தல் வாழ்வதற்கான சிறந்த வழி அல்ல, அது மாத்திரமே வாழ்வதற்கான ஒரே வழி, வேற எந்த வழியும் இல்லை. அர்ப்பணித்தல் வாழ்வதற்கான சிறந்த வழி அல்ல, அது மாத்திரமே வாழ்வதற்கான ஒரே வழி, வேற எந்த வழியும் இல்லை என்று சொன்னார். ஆக நமக்கு இருக்கும் ஒரே வழி, only one way to surrender, to hand over everything to our Almighty Lord. அதை பெற்றுக்கொள்ளும் ஆண்டவர் அதை பல மடங்கு ஆசீர்வதித்தது நமக்கே திரும்ப கொடுப்பார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆல் டு ஜீசஸ் ஐ சரண்டர் என்ற ஒரு ஆங்கில ஞானப்பாட்டு, அருமையான ஒரு ஞானப்பாட்டு. அது அழகான வருகின்ற ஒரு வரி, ஐ சரண்டர் ஆல், ஐ சரண்டர் ஆல், ஐ சரண்டர் ஆல், ஐ சரண்டர் all to thee, my blessed Savior, I surrender all. எல்லாவற்றையும் நான் கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த பகுதி ஆலய கட்டுமான பணிக்காக தானும் மக்களும் கொடுத்த காணிக்கைக்காக நன்றி செலுத்தி எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கின்ற ஒரு அறைகூவலை நமக்கு கொடுக்கின்ற ஒரு பகுதியாகும். அதே நேரத்தில் இன்னொன்றை மறந்துவிடக்கூடாது. இந்த காணிக்கை நோக்கம் நிறைவேறுகிறது. சாலமோன் பெரிய தேவாலயத்தை கர்த்தருக்கென்று கட்டி அதை கர்த்தர் நாம மகிமைக்கென்று தேசத்தின் பயன்பாட்டுக்கென்று பிரதிஷ்டை செய்து ஜெபிக்கின்றார். அன்று இரவில் 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். அன்று இரவில் கர்த்தர் சாலமோனுக்கு தரிசனமாக்கி என்ன சொல்லுவார் என்றால், 2 நாளாகமும் 7:19-20 சாலமோன், நீ அழகான ஒரு ஆலயத்தை கட்டியிருக்கிறாய், என் செவிகள் என் கண்கள் இதன் மீது இருக்கும், ஆனால் ஒன்றை மறந்துவிடக்கூடாது, என் கற்பனைகளை கேட்டு நீங்கள் நடக்கும் வரை நான் இந்த தேசத்தையும் இந்த ஆலயத்தையும் என் பார்வையில் வைத்திருக்கிறேன். என் கற்பனைகளை மீறி நீங்கள் நடக்கின்ற பொழுது நான் இந்த ஆலயத்தை என்னை விட்டு தள்ளிவிடுவேன் என்று சொல்லுவார். ஆக கர்த்தரின் பார்வையில் கட்டிடங்கள் முக்கியமல்ல, கற்பனைகளை கைக்கொள்வதே முக்கியம். கர்த்தருடைய பார்வையில் கட்டிடங்கள் முக்கியமல்ல, ஆலய கட்டிடங்கள் மட்டும் முக்கியமல்ல, அது முக்கியம்தான், அது மாத்திரம் முக்கியமல்ல, அதைவிட மேன்மையானது அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்வது. ஆகியதான் இந்த நற்செய்தி பகுதியில் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துடன் The Sermon on the Mount, மலைப்பிரசங்கத்தின் நிறைவிலே ஆண்டவர் சொன்ன வார்த்தை, என் வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவர் எவரோ அவர் கண்மலையின் மீது தன் வீட்டை கட்டிய புத்திசாலிக்கு ஒப்புவார். ஆக நம்முடைய வாழ்க்கை நிலையானதாக இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய எதிர்காலம், நம்முடைய தலைமுறைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால், நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்து, நம்முடைய வாழ்க்கையை ஒரு வார்த்தை என்கின்ற கண்மலையின் மீதுமாக கட்ட நாம் அழைக்கப்படுகின்றோம். எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அர்ப்பணிக்கின்ற ஒரு தாவீதை நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, ஆலயங்கள் மிக அவசியம், அதைவிட மிக மிக அவசியம் அவருடைய கற்பனையின்படி நாம் வாழ்வது. அப்பொழுதுதான் ஜீவனுள்ள நடமாடும் ஆலயமாகிய நம்முடைய வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். அவ்விதமாக நாம் அழைக்கப்படும் இந்த தலைப்புகளை தியானிப்போம். முதல் தலைப்பு, ஆற்றல், பவர். நம்முடைய திறமை
திறமைகள், வரங்கள், அறிவு, ஞானம் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். இரண்டாவது, ஆட்சி, குவாலிட்டி, நம்முடைய அதிகாரங்கள், பொறுப்புகள், பணிகள் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். நம்முடைய ஆஸ்தி, ப்ராஸ்பரிட்டி அனைத்தையும் ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். அது மாத்திரமல்ல, கடைசியாக அனைத்தையும் எதையும் நமக்கென்று வைத்துக் கொள்ளாமல் முழுமையாக நம் எதிர்காலத்தை, நம் குடும்பத்தை, நம் பிள்ளைகளை அனைத்தையும் ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். பெற்றுக்கொள்கின்ற கர்த்தர் பல மடங்கு நமக்கு ஆசீர்வாதமாக தருவார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.